ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அத்தியாயம் 7. அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுகிற குரலில் கேட்டால் பவித்ரா. எங்கே கீழே விழுந்துருவோமோ என்ற பயத்தில் கோயில் பிரகாரத்தில் இருந்த கருங்கல் தூண் மீது சாய்ந்து கொண்டாள். உன் மனசில் சசி இருக்கிற விஷயம் எனக்கு எப்போவோ தெரியும் பவித்ரா. ஆனால் அவன் மனசில் நீ இல்லைம்மா. பானுமதியின் கண்கள் கலங்கின. சசி வேறொரு பொண்ணை காதலிக்கிறானா? அவங்க அப்பா பெரிய பணக்காரரா? ஒரே பொண்ணு, தாய் இல்லாத பொண்ணு வேற. ஆசைப்பட்ட காரணத்துக்காக தன்னோட கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சசியை மருமகனாக்கிக்க சம்மதம் சொல்லிட்டாரா? அதை பற்றி என்கிட்ட முறைப்படி பேசுகிறதுக்காக இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வராரா? ஓ, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி அத்தை தெரியும்? சசிதாம்மா அவன் வாயிலேயே சொன்னான். அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அத்தை? அழுகை அடைக்க கேட்டாள். காதலிக்கிறது தானாக வரணும், கட்டாயப்படுத்தி வரத்துக்கு பேர் காதல் இல்லைம்மா. காதலோட வலி, வேதனை எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை நினச்சி ஒரு பக்கம் சங்கடமாக வருத்தமாக இருக்குது. அதே சமயம் சசி தான் என் உலகம், என் வாழ்க்கை, என் சந்தோஷம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டம்மா. நான் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னா இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டேன். அவனோட விருப்பத்துக்கு மறுப்பு சொன்னால் அவன் சந்தோஷம் பொறி போயிடும். அவன் என்னை தாயாக பார்க்குறதுக்கு பதிலாக மனசுக்குள்ளேயே விரோதியாக பார்க்க ஆரம்பிச்சிருவான். மனக்கசப்போடு அவன் வாழ்கிறத என்னால் பார்க்க முடியுமா? அப்புறம் அவனுக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும்மா. அத்தை, அவன் வேறொரு பொண்ணை காதலிக்காமல் இருந்திருந்தான்னா நீ பவித்ராவை தான் கட்டிக்கணும்னு நான் கட்டளையே போட்டிருப்பேன். ஆனால் அவன் வேறொரு பொண்ணை மனசார காதலிக்க ஆரம்பிச்சிட்டாம்மா. அதையும் மீறி அவனை கட்டாயப்படுத்தினா அவன் அந்த பொண்ணுக்கு செய்கிற துரோகம் ஆகிடும்மா. தெரிஞ்சோ தெரியாமலேயோ நீ உன் மனசில் ஆசையை வளர்த்துட்டு அதை அழிச்சிட்டு சசியை மறந்துடு பவித்ரா. இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக மனசளவில் என்னையும் மன்னிச்சிடு. இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொல்லியிருந்தான் இந்த காலை நேரத்திலேயே உன்னை கோயிலுக்கு கூட்டின்னு வந்தேன். பானுமதியின் முகம் சோர்ந்து கண்கள் கலங்கி காணப்பட்டது. மனசு நொறுங்கி போயிட்டியா பவித்ரா? உன்னோட நல்ல மனசுக்கு சசியை விட அழகான, பொறுப்பான, புத்திசாலி புருஷன் நிச்சயம் கிடைப்பான். அது ஏன் நினச்சி மனசை குழப்பிக்காம எப்பவும் போல கலகலப்பாக இரு பவித்ரா. முயற்சி பண்ணுறேன் அத்தை. அழுகை வெடிக்க உதடுகளை பிரித்தாள் பவித்ரா. வாய் விட்டு கதறி அழுது ஆர்ப்பாட்டம் செய்து விடுவோமோ என்று பயமாக இருந்தது அவளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.